வணக்கம், நான் மணிகண்டன் பேசுகிறேன். நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் ரியலி சூப்பர். யாருமே காசு வாங்காமல் ஓட் போடுங்க. எல்லாரும் ஒவ்வொரு நம்ம இந்தியனாக பிறந்தவங்க எல்லாரும் இது வந்து ஒரு ரைட்ஸு. இந்த ஓட்டை வந்து நம்ம விற்காம நம்ம மனசுக்கு நேர்மையாக யாரெல்லாம் ஓட் பண்ணணுமோ, யாரை செலக்ட் பண்ணால் இந்த நம்ம இந்தியாவுக்கு நல்லா இருக்குமோ அவங்கள மட்டும் சூஸ் பண்ணுங்க. இது யாருமே ஓட்டை வந்து சேல்ஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பார்த்து மக்கள் திருந்துவாங்களா? அதான் மக்கள் கிட்ட தான் கேட்கணும். திருந்துறவங்களும் இருக்காங்க. மக்கள் ஒருத்தரா நீங்களும் தானே இருக்கீங்க. நான் கண்டிப்பாக திருந்துவேன். நான் வாங்க மாட்டேன். நீங்களும் மக்களாக தானே இருக்கீங்க. நீங்களும் பாருங்க. இப்போ தேர்தலுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இது கொடுத்துருக்கு. காமெடி நல்லா ஒர்க் அவுட். என்னங்க மெசேஜ் நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கட்சியை அட்டாக் பண்ணியிருக்காங்களா? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் குட் மெசேஜ். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, நான் ஃபஸ்ட்டு சொன்னோன்னே இது ஒன்றும் பெருசாக தெரியல, வருவோமா வேணாமான்னு யோசித்தோம். ஆனால் எல்லாரும் போனோன்னா வந்த பிறகு ஓகேவா இருந்தது. நல்லா இருக்கு, படம் ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், குடும்பமாக பார்க்கலாமா? குழந்தைங்க பார்க்க முடியாது. மேபி ஓட்டு போடுறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். ஓகே, அவ்வளோ. இந்த படத்தில் வர மாதிரி நடக்குறாங்க விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் வாங்கினதில்ல. நாங்கள் இனிமேல் வாங்கவும் மாட்டோம். நல்லா இருந்தது, படம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காங்க? என்ன விஷயம்னா, காசு வாங்கி ஓட்டு போடக்கூடாது. காசு வாங்கி ஓட்டு போட்டால் என்ன நிலமன்றது எடுத்து சொல்லியிருக்காப்புல. இதுதான் மெசேஜ். தமிழ்நாட்டில் இருக்க ஏதாவது கட்சியை கொடுக்குற மாதிரி இருக்காங்க? இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. மக்கள் எல்லாருக்கும் விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக அந்த படத்தை பண்ணியிருக்காப்புலப்பா. படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்குது. சக்ஸஸ். படம் சக்ஸஸ். கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். எந்த ஒரு தப்பும் கிடையாது. படத்தில் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. அந்த படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக வரும். அதுக்கு என்னுடைய மக்கள் திரும்ப நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் எதுவுமே ஏங்க இந்த மாதிரி நல்ல மெசேஜ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. யார் திருந்துறான்? நீங்கள்லாம் சொன்னால் தான் திருந்துவாங்க. உங்ககிட்ட தான் இருக்குது எல்லாமே. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு எலெக்ஷன் வருது இல்லையா? ஸோ அது வச்சு எடுத்திருக்காங்க நமக்கு படத்தை. ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க இல்லையா? நம்மளோட உரிமை அது, ஓட்டு போடுறதுங்கிறது. காசு கொடுத்து நமக்கு ஓட்டு போடுற மாதிரி ஆயிடுச்சு இப்போது. அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஓவராலாக நல்லா இருக்கு. ஒரு காமெடி இருக்கு. கட்சியை குறிப்பிட்டெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. காமெடி ஒன்றேன்னு இருக்குது. நல்லா இருக்கு. எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கு. ஃபேமிலியா? கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. போர் அடிச்சிடும். புரிஞ்சா நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான். பணம் கொடுத்தாலும் நான் ஓட்டு போட மாட்டேன்ற கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம். இது நடைமுறைக்கு ஒத்து வந்தால் கள்ள ஓட்டு கிள்ள ஓட்டு நல்ல ஓட்டுலாம் விழுவாது. நியாயமான ஒரு நல்ல மனிதன் முதலமைச்சராக உட்கார வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்கே கேட்குறாங்க? நான் இப்போ படத்தை பார்த்துட்டு வரும்போது ஒருத்தர் காமெடி பண்ணார். எந்த கட்சியாக இருந்தாலும் காசு கொடுத்தா வாங்கிக்க, எந்த கட்சியாக காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ. அப்புறம் லாஸ்ட்டில் நான் நோட்டை எண்ணி பார்த்து எந்த கட்சியோட நோட்டு அதிகமாக இருக்கோ அவனுக்கு உன் ஃபேமிலியோட ஓட்டை போடுன்னு சொல்லிட்டு போனார். அவர் சிரிப்பாக சொன்னாரா சீரியஸாக சொன்னாரான்னு தெரியல. மக்கள் நல்லவங்களை தேர்ந்தெடுத்து மக்கள் நல்லவனுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக உட்கார வைக்கணுன்ற கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர் உழைச்சிருக்காரு. ஹீரோஸ் 5-6 பேருமே நல்லா உழைச்சிருக்காங்க. கொடுத்த காசுக்கு அழகாக இயக்குனர் படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவர் நிரூபிச்சது என்னன்னா, நான் யாரை வேணால் ரஜினி சார், கமல் சார், விஜய் சாரை கூட வச்சு படம் பண்ண முடியும், வெற்றி படத்தை தர முடியும்னு அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. நீங்கள் மீடியாஸ் எல்லாமே நீங்கள் தான் 3வது கண். நீங்கள் தான் இந்த படத்தையும் நீங்கள் வெற்றி படமாக ஆக்குவீங்கன்னு நான் நம்புகிறோம். அவங்களே வெளிப்படையாக சொல்ல முடியாது, நானுமே அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது, நீங்களுமே வெளிப்படையாக அதை போட முடியாது. வெளிப்படையாங்கிறது வந்து ஒரு வெளிப்படை சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். அதனால் வெளிப்படையாக எதையும் பற்றி பேச முடியாதுங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் இருக்கீங்க. ஆமாம், சோசியல் மீடியாவில் வர விஷயம்லாம் ஒரு சிலது தவறுன்னு சொல்லிட்டு அதை சுட்டி காட்டுறாங்க. அதை பற்றி எப்படிங்க? சோசியல் மீடியாவை பற்றி ஒரு சில தவறுகள் வந்து சுட்டி காட்டுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆனால் சோசியல் மீடியாவில் இருக்கிற படம் சூப்பராக இருக்குது. படம் எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் டிலே இல்லாமல் வந்திருக்கு. ஆனால் கரெக்டான டைமுக்கு வந்திருக்கு. எலெக்ஷன் இப்போ நம்ம 19th வருது. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள படம் தான். ஸோ காசு வாங்காமல் ஓட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல மூவி ப்ரோ இது. வேற கேட்காம கேளுங்க. வேற என்ன உங்களுக்கு? இல்லை, புரியுது. அந்த எந்த ஒரு லேக் இல்லை படத்தில். பேசிக்காக எந்தெந்த இடத்துல காமெடி இருக்கணும் அந்தந்த இடத்துல காமெடி இருக்குது. எல்லாமே இன்ட்ரெஸ்டாகவும் போகுது. படம் என்ன தேவையோ இப்போ படத்தில் இருக்குது ப்ரோ. எல்லாமே இருக்குது ப்ரோ. ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் மூவி தான். அவர் வந்தார், சின்னதாக வந்தார், ஆனால் சூப்பராக பண்ணிட்டு போயிட்டாரு. ஆமாம் ப்ரோ, அதான் உண்மை. அதான் நடக்கிறது. ஸோ
இதுக்கப்புறம் வர இப்போ நாங்களாம் வந்து ஓட்டு போட ஃபஸ்ட் டைம் போட போகிறோம். ஸோ எங்களை மாதிரி இருக்காமல் எல்லாருமே வந்து போகிறத வந்து ஓட்டை வந்து பார்த்து காசு வாங்காமல் போட்டால் ஸோ எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும் ப்ரோ. வேறு எதுவும் திருந்தவங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லை ப்ரோ. பட் இருந்தாலும் மாற்றிக்கணும் ப்ரோ. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. திருந்திட்டா நல்லா இருக்கும். ஓட்டு காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா படத்துலையும் சொல்கிறது தான். இதில் கொஞ்சம் வேறு மாதிரி போய் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்துட்டு யாராவது திருந்துவாங்க? எல்லாத்துலேயுமே சொல்ல தான் செய்கிறாங்க. திருந்த நம்மளோட இதில் இருக்குது. பட் இது மேபி திருந்தலாம். நீங்கள் பெர்சனலாக ஓட்டுக்கு காசு வாங்குறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் வாங்குறது ப்ரோ. இது வாங்கிட்டு நம்ம நீங்கள் என்கிட்ட வாங்கினீங்கனாலும் அவர்கிட்ட வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவர்கிட்ட தான் போட போகிறீங்க. ஸோ மேபி நம்மளோட இதில் தான் இருக்குது. இது யாருக்கு போடுறோமோ போட்டுக்கிறோம். வாங்கக்கூடாது ஆக்சுவலாக, வாங்கிட்டு தான் போடுறோம் எல்லாம். நியூஸ் 10 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.